ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் வந்துட்டாலே நம்ம சின்ராசை கையாலே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஆடி மாதம் வந்தாலே கண்டிப்பாக நம்ம ஷாப்பிங் போயே ஆகணும். அதுவும் இல்லாமல் வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதியம் ஒரு 12 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. லன்ச் வந்து அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எதுவும் செய்யலை. வீட்டில் ஃபங்க்ஷன் வந்தாலே நம்ம பண்ணுற வேலை பார்லர் போய் த்ரெட்டிங் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்லருக்கு போயாச்சு. யுகானி பார்லரில் ஒர்க் முடிஞ்சதும் பேக்கரி போயாச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் போய் வாங்கினோம். என்னது பணியாரமா? ஹாப்பி பர்ச்சேசிங். பாருங்க மக்களே, பபிள்ஸ் இல்ல அவட்டே 100 ரூபாய் யுகா சே ஹாய். யுகா அது இல்ல, இன்னொரு மிஸ் இங்க போங்க. சாப்பிடு பாரு. மணிதான் ஆயிட்டு வந்தாங்க. லன்ச் டைம் வந்ததும் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் ராயாஸ் போயாச்சு. வேறு என்ன, கழுதைக்கிட்ட குட்டிச்சோறுங்கிற கதை ஆஸ் யூஷுவல் பிரியாணி தான். என்ன தான் பல வெரைட்டிஸ் இருந்தாலும் நமக்கு டக்குன்னு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாலே டக்குன்னு மைண்டுக்கு வர்றது பிரியாணி தான். ஸோ அதை சாப்பிட்லான்னு தான் போயிருந்தோம். பிரியாணி டேஸ்ட் பற்றி சொல்லணும்னா ரொம்ப டேஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. எனக்கு எப்போவுமே சீரக சம்பா பிரியாணி தான் பிடிக்கும். இந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணி எனக்கு அந்தளவு பிடிக்காது. எனக்கு ஒன்று தான் இருக்குது. சாப்பிடு. எக் முட்டையா? கோழி முட்டை. லஞ்சை முடிச்சுட்டு நம்ம ஷாப்பிங்காக ஆனந்தம் சில்க்ஸ் வந்தாச்சு. எங்க போனாங்க? நைட்டி பார்க்க போயிருப்பாங்க. கும்பகோணத்தில் மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே ஆனந்தம் வந்து ஆடி மந்தில் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அம்மாவுக்கு கொஞ்சம் நைட்டிஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த டைமில் தான் வந்து கம்மி ப்ரைஸில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போவே நம்ம கொஞ்சம் பல்காக எடுத்து வச்சிட்டோம்னா அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டி தான் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து ஓகே, நல்லா இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஓகே, ஈவினிங் ஆனோடனே காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வெளியில் எங்கேயும் போகல. அங்கே ஆனந்தம் சில்க்ஸ்லேயே கேன்டீன் வச்சுருக்காங்க கீழே பேஸ்மெண்ட்டில். அங்கேயே போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு வந்தோம்.
நைட்டிலாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து ஃபங்க்ஷனுக்கான பர்ச்சேஸ் ஆரம்பித்தாச்சு. ஸோ சாரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் நானும் அக்காவும். இந்த மாதிரி பேப்பர் காட்டனில் தான் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்குற சாரீஸோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 800 தான். அது வந்து எல்லாமே வந்து ரொம்ப மைல்டு கலர்ஸாக பேஸ்டல் கலர்ஸில் தான் இருக்கும். டார்க் கலர்ஸ் வந்து அதில் கிடையாது. எல்லாம் கண்ணாடி பாருங்க. ஹாய் சொல்லுங்க. யுகானி மூஞ்சி தெரியவே இல்லை. ஓகே ஓகே எடுத்தாச்சு எடுத்தாச்சு. பால் பட்டில் அதில் போட்டா பாரு. சரி சரி எடுத்தாச்சு எடுத்தாச்சு. ஓகே போதும். ஓகே டன். சரி டன் டன். அந்த பேப்பர் காட்டன் சாரீஸ் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து சில்க் காட்டனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். திருப்பி போடு. நானும் என் அக்காவும் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து எந்த செக்ஷனுக்கெலாம் போய் என்னெல்லாம் பொறுக்கலாம் அப்படின்னு. சாரீஸ் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து குர்த்தி செக்ஷன் வந்தாச்சு. குர்த்தி வந்து டாப்பும் ப்ளஸ் ஸ்ட்ரைட் பேண்ட்டும் வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து ஆடி ஆஃபர் ப்ரைஸில் எல்லாமே வந்து செட்டாக 250 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கே. ஜூம் பண்ணாதடா. சூப்பர். நமக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து அப்பாவுக்கு ஷர்ட்டு பேண்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜென் செக்ஷன் வந்தாச்சு. அப்பாவுக்கு பர்த்டேவும் வந்துச்சு. ஸோ அதுக்காகவும் ட்ரெஸ்ஸு சேர்த்து வாங்கியாச்சு. திரும்புங்க. ஓகே தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குல? இது சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. திரும்புங்க. ஓகேப்பா. நல்லா இருக்கா? எனக்கு என்னமோ அந்தளவு செட் ஆகாத மாதிரி இருக்கு. ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கடையை விட்டு வெளில வந்தாச்சு. அடுத்தது ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வரவங்களுக்கு தாம்பூல பையில் ஏதாவது பாத்திரம் வந்து வச்சு கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய கடத்துறையில் இருக்க பாத்திர கடைக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஹோல்சேலில் வாங்கிக்கலாம். ப்ரைஸும் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி கூட இங்கே வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கே. நான் சில்வர் பாத்திரம் எடுக்க மாட்டேன், கார்டன் பாத்திரம் எடுத்துட்டு இருக்கேன். என்ன பாத்திரம்? கார்டன். யுகானியும் காட்ட போகணும். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. யுகானி யாரு இவங்க? நம்மளோட கிட்டி மிஸ்டர். ஹாய். நீ ஹாய் சொல்ல. நீ என்னடி கையில் வெறும் ஜூஸ்? அம்மா ஹாய் சொல்லு. ஹாய். அப்பா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. அப்பா ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். நானும் ஹாய் உங்களுக்கு. ஷாப்பிங் எல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு நைட்டு 10 மணி போல் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம், வேறு என்னெல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். மதியம் கடையில் சாப்பிட்டதுனால நைட்டு வீட்டில் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு சொல்லியாச்சு. ஸோ வந்ததும் இட்லி ஊற்றி தக்காளி சட்னி அரைச்சிட்டேன். ஸோ டின்னரையும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஷாப்பிங்லாம் சூப்பராக முடிஞ்சுது. பர்ச்சேசிங் எல்லாம் செம்மையாக போச்சு. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.